தலை சிறந்த நாடாக என் நாட்டை நான் மாற்றி படைக்கலைனா நீ நிற்கேன். சிங்கப்பூரை ஒரு தலை சிறந்த நாடாக மாற்றி படைத்த லீ குவான் யூ வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸாக இருந்த மலேசியா சிங்கப்பூர் 10 ஆண்டுகளில் ஜாய்புல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவாக மாறியதற்கு காரணம் அசாத்திய கனவை கொண்ட மகத்தான மகன் லீ குவான் யூ. அவன் சொல்லுகிறான், only 10 years என்ற குடு இந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றுகிறேன். 1000 ஆண்டுகள் கழித்தும் உலக நாடுகள் என் நாட்டை புகழ்ந்து பேசுகிற உலக தரத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று 10 years 10 ஆண்டுகளால் லீ குவான் யூ உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க முடியும் என்றால் உன் மகன் சீமானால் முடியாதா? இன்னும் ஆழ்ந்து கவனி. சிங்கப்பூரில் எந்த வளமும் இல்லை கடலை தவிர. எனக்கு என்ன வளம் இல்லை? எனக்கு என்ன வளம் இல்லை? அறிவாற்றலா, மனித உடலாற்றலா? கடல் இல்லையா? காடு இல்லையா? நிலம் இல்லையா? கரும்பு இல்லையா? வாழை இல்லையா? பனை இல்லையா? தென்னை இல்லையா? மாடு இல்லையா? எருமை இல்லையா? ஆடு இல்லையா? கோழி இல்லையா? என்ன வளம் இல்லை? ஏன் வறுமை? ஏன் ஏழ்மை? எதனால் இந்த இலவசத்துக்கு கையேந்திர நிலை? உலகத்தின் தலை சிறந்த நாடு கல்வியிலே எது? பின்லாந்து. 2வது இடத்திலே இருப்பது எது? உலகிலே தரவரிசையிலே தென்கொரியா. 3வது இடத்திலே இருப்பது எது? சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, தூத்துக்குடி மாவட்டம் அளவுதான் சிங்கப்பூர் இருக்கும். அவ்வளவுதான் நீளப்பரப்பு, கடல் மட்டும்தான். ஆனால் அவனால் கல்வித்தரத்திலே 3வது இடத்தில் எப்படி இருக்க முடியும்? முதலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வித்தரத்தில் முதலிடத்திலிருந்து தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர். இப்போது எல்லாத்தையும் முந்திக் கொண்டு பின்லாந்து போயிட்டது. ஆனால் எந்த காலத்திலும் மாறாது ஒரு சின்ன நாடு அதே 3வது தரத்திலே நிற்குது சிங்கப்பூர் என்றால் காரணம் என்ன? அங்கே நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இல்லை. அதனால் அங்கே கொலை இல்லை, கற்பழிப்பில்லை, வேலையின்மைங்கிற சத்தம் இல்லை, மின்சார தடை இல்லை, போக்குவரத்து சீரில்லாத போக்குவரத்து இல்லை. சிறப்பான நாடாக இருக்கிறான். அவன்தான் சொன்னான், என் உடன் பிறந்தவனே, நான் போட்டு காட்டியேன் என் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதில் போட்டு காட்டியதிலே காணொலியில் தட்டிப்பார் லீ குவான் யூ அப்படின்னு வரும். போட்டு பாருன்னு சொல்கிறான், என்னுடைய கனவு நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். அதைத்தான் உன்னுடைய உடன் பிறந்தவன் நீ பெற்ற பிள்ளை சொல்லுகிறேன். தலைவன் என்பவன் அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை குறிவைப்பான், அதை பற்றி சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். நான் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தரமான குடிநீர் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பசி இல்லாத நாடாக படைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் வருங்கால பிள்ளைகள் என்னை போல வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சூழலை உருவாக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, நஞ்சில்லாத உணவு, அதுவே எங்கள் கனவு. தடையற்ற மின்சாரம், எரிக்க தடையற்ற எரிகாற்று. எப்படி? நானே உற்பத்தி செய்வேன். எதை வைத்து? மாட்டுச்சாணியை வைத்து. மாடை எங்கே வளர்ப்பாய்? தூத்துக்குடியிலே வளர்ப்பேன், திருவைகுண்டத்திலே வளர்ப்பேன், திருச்செந்தூரிலே வளர்ப்பேன், பாளையங்கோட்டிலே வளர்ப்பேன், அம்பாசமுத்திரத்திலே வளர்ப்பேன், ஒட்டப்படாரத்திலே வளர்ப்பேன். ஆடு, மாடு, எருமை, நாய், பன்னி எல்லாம் வளர்ப்பேன். கழுத வளர்ப்பேன். ஏன்? உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுத பால் தான். லிட்டர் 6000. நீ குடிக்காத கழுத பால்னு, நான் ஏற்றுமதி செஞ்சு சம்பாரிச்சுக்கிறேன். நீ போய் டாங்கி மில்க் ஹவு மச்சுன்னு அண்ணன் பேச்சை கேட்டு போனோன்னு யூடியூப்பில் தட்டு 6000 5000 காஸ்ட்லி சீஸ் பாலாடை கட்டி, கழுதை பாலாடை கட்டி தான். அண்ணன் தான் போட்டு காட்டினே பாரு, காட்சியில் இருக்குல்ல. எங்கே காசு இருக்குன்னு, எங்கே வருவாய் இருக்கு, எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டோமாடா. ஏய், திருச்செந்தூரில் போடுவேண்டா பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில் இருந்து எடுப்பம்பாடுறா பொருளாதாரம். இப்படி பனை ஏறனோட சுடுவானாடா, சுட்டவனை சுடுவேண்டா, சுடுவானா? வந்தவன உன் மகன் டாஸ்மார்க்க மூடுறேன், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகைச்சாரை திறக்கிறேன். பனை எல்லா காலத்திலும் இல்லைன்னா என்னடா? எல்லாம் இல்லைன்னா என்ன? அதை பதப்படுத்தி வைக்கிற சேமிப்பு கிடங்கு வைப்பேன். அமெரிக்காவிலலாம் எப்படி பதப்படுத்தி விற்கிறான்? 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறான். பதநீரை பதப்படுத்தி விற்கிறான், நொங்க பதப்படுத்தி விற்கிறான். நான் என்ன செய்வேன்? பதநீர் பனை 3 மாதம் வருதுன்னா விட்டுட்டு, தென்னையே நாடங்களும் 3 ஆண்டுகளை வந்துடுது. வந்தவொடனே அதிகப்படியாக எனக்கு தேவையான அளவுக்கு தென்னையை வளர்த்துருவேன். தென்னையிலிருந்து தென்னம்பால் எடுப்பேன்,
பதநீர் அதிலிருந்தே பதநீர் காய்ச்ச முடியும். நீ நம்ம காய்ச்சறதுல தாய்லாந்து காய்ச்சுது, போட்டு காட்டுவேன். தாய்லாந்தில் தென்னையிலிருந்து பதநீர் எடுத்து கருப்பட்டி காய்ச்சறான், தென்னங்கருப்பட்டி. நான் செய்வேன். ஏன்? எனக்கு கனவு இருக்கு, நோக்கம் இருக்கு. என் நாட்டு மக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கு, கனவு இருக்கு. தம்பி, நான் அரிதாரத்தை அழித்தவுடனே அரியணை தாங்கள், அதிகாரத்தை தாங்கள் என்று வரவில்லை. நான் ஒப்பனையை கலைத்தவுடனே எனக்கு அரியணை தாங்கள் என்று வந்தவன் இல்லை. விளங்குதா? நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்தவன். புரியுதா? 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 நான் குறிப்புகளோடு பேசுகிற ஆள் இல்லை, குறிக்கோளோடு பேசுகிற ஆள். நான் எதையும் தாளிலிருந்து படிக்கிற ஆள் இல்லை, என் தலையிலிருந்து பேசுகிறாள். புரியுதா? அதனால விட்டுட்ட உன் மகனை 10 ஆண்டுகளாக கை விட்டுட்டான். விட்டுறாத, விட்டுறாத. நீ நீ நான் ஒன்று கேட்குறேன். நீ எங்கள் ஐயா பெரியசாமிக்கு போட்ட, அதுக்கப்புறம் அம்மா கீதா ஜீவனுக்கு போட்ட. கீதா ஜீவன் அம்மா சொல்கிறாங்க, கல்லை நாங்கள் தடை செய்வோம், கல்லை தடை செய்வோம். ஆனால் ரம்மு, ஜின்னு, விஸ்கி, பிராண்டி அதை விற்போம். அது ஏன்? அது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தம். அதை விற்போம். அதை வாங்கி நல்லா குடியுங்கள், உங்கள் பாவம் போகும், உயிரும் போகும். உங்கள் அக்கா தங்கச்சி தாலியை அறுப்பார்கள். குடியுங்கள். குறுங்கள். எப்படி? ஏய், கல்லை தடை செய்வோம் சொல்றவனுக்கு நீ ஓட்டு போட்டினா உண்மை உப்போட்டு சோறு திங்கிறியா? ஏண்டா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குடா, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கல் இருக்குடா. ஏண்டா உன் மாநிலத்தில் மட்டும் இல்லை? ஏன்? சாராயம் காய்ச்சிறவன், விற்கிறவன் கல்லை திறந்து விட்டா வியாபாரம் படுத்துரும்டா. அதனால இதை மதுவாக்கி தடை செய்கிறேன். அயோக்கிய பயல, இதுக்காவது நீ அவங்கள தோக்கடிக்கணும்டா. தோக்கணும். அருவா பெட்டியில் அருவாலை வச்சா மட்டும் வீரன்லடா, எண்ணத்தில் வீரர்களும், சிந்தனையில் வீரர்களும். சாதி சான்றிதழில் மரவன் என்று பேர் இருந்து பத்தாது, மரபணுவில் இருக்கணும்டா. மரபணுவில் இருக்கணும். ஒவ்வொரு செல்லையும் மானம், அறம், வீரம் ஊறி கிடக்கும்டா. அவன் தான்டா தமிழன். தூக்கிலே போட்டாலும் வேல் வெற்றிவேல் என்று முழங்கி சாகணும்டா. நீ செத்தவன் பரம்பரையில் வந்தவன் தானே. உன் பாட்டன் தீரன் சின்னமலை செத்தான், அப்படித்தானே செத்தான். உன் பாட்டன் மருது வண்டி அப்படிதானடா செத்தான். என்னடா சொல்லி செத்தான் மருது வண்டி? என்னரும் தமிழகமே, என் தாய் மண்ணே, நான் போகிறேன், நான் உன்னை விட்டு போகிறேன். ஆனால் ஒரு தலைமுறையில் வீர பரம்பரை வரும், உன்னை மீட்கும் காக்கும் என்று.